சாந்தி. இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, இந்த ஞானத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் குழப்பமாக இருந்தது, கேள்வி இருக்குது அப்படின்னா அதனால படிப்பை விட்டு விலகி போயிடாதீங்க. ஏன் பாபா இதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு எதில் நன்மை இருக்குது அப்படின்னா அப்பாவையும் ஆஸ்தியையும் நினைப்பதில் தான் உங்களுக்கு நன்மையே இருக்குது. அதனால் தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க. மன்மனா பவ அப்படிங்கிற நிலையில் நிலைத்திருங்கன்னு சொல்கிறார். மற்றபடி கேள்விகள்லாம் நீங்கள் போகாதீங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபா எந்த விதமான ஒரு பூஜையை குழந்தைகளை இப்போ செய்ய வைக்க முடியாது அப்படின்னா பாபா எந்த விதமான பாத பூஜையையும் இப்போ செய்ய வைக்க முடியாது. ஏன்னா பாபா சொல்கிறாங்க, ஒன்று நான் நிராகாரி, இன்னொன்று அவர் நிரகங்காரி. பாபாவுக்கு ஒன்று பாதங்களே கிடையாது, அவர் நிராகாரமானவர், உடலற்றவர். அதனால் நீங்கள் எப்படி எனக்கு பாத பூஜை செய்ய முடியும்? செய்ய முடியாதுங்கிற. இன்னொன்று நிரகங்காரி, நான் உங்களுக்கு எப்போ அப்பாவாக இருக்கின்றேன்னு சொல்கிறேன். அப்பா குழந்தைக்கிட்ட எப்படி இருக்கணும்? குழந்தைக்கு அப்பா சேவகனாக இருக்கின்றார். அதுவும் பாபா இப்போ என்ன சொல்கிறாரு, நான் மோஸ்ட் ஒபீடியன்ட் சர்வெண்ட், மிகவும் கீழ்ப்படிதலுள்ள சேவகனாக நான் உங்களுக்கு வந்திருக்கேன். இப்போ நான் எப்படி உங்களை என் காலில் பாத பூஜை செய்ய வைக்க முடியும்? ஒன்று பாதம் இல்லை, இன்னொன்று குழந்தை அப்படின்னா நீங்கள் எனக்கு அதிகாரிங்கிற. எப்படி சலாம் அலைக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் தான் உங்களுக்கு முதல்ல பார்த்து அதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு மாலிக் எஜமானன், குழந்தைகள் நீங்கள் தான்னு சொல்கிறார். நான் தான் உங்களுக்கு முதல்ல நமஸ்காரம் என்பதை செய்கின்றேங்கிறார். என்னுடைய எல்லா ஆஸ்திக்கும் நீங்கள் தான் அதிகாரி, சொர்க்கத்தோட ஆஸ்திக்கும். அதனால் பாபா அந்தளவுக்கு நிராகங்காரியாக இருக்கார், அப்பாவாக இருக்கார். அதனாலேயும் அவர் பூஜை செய்ய வைக்கிறதில்ல. மற்றபடி எவ்வளோ சாது சன்னியாசிகள் எல்லாரும் தன்னுடைய காலில் விழ வைக்கிறாங்க, பூஜை செய்ய வைக்கிறாங்க. அதுபோல் சிவ பாபா இப்போ இருப்பதில்லை. மேலும் பாபா சொல்கிறாங்க, எனக்கு எப்படி பூஜை நடக்கிறதோ பெரிய லிங்கத்துக்கு, அதே போல் தான் சின்ன சின்ன சாலிகிராமங்களை செய்து பூஜை செய்கிறாங்க. அது ஆத்மாக்கள் உங்களை தான். ஏன் அப்படின்னா சிவபாபா கூட பூஜை செய்கிறாங்க. பதீத்தமான ஆத்மாக்களை பாவனமாக மாற்றக்கூடிய சேவை என்னோட சேர்ந்து நீங்கள் இப்போ செய்கிறீங்க. அதனால் உங்களுக்கும் என்னோட சேர்த்து பூஜை நடக்குதுங்கிற. ஆனால் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியறது இல்லைங்கிற. தேவதைகளை விட உயர்ந்தவர்கள் பிராமணர்கள் தான். ஏன்னா தேவதைகள் யாரும் எந்த சேவை பண்ணுறது கிடையாது. பாரதத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடிய சேவை பிராமணர்கள் தான் செய்கிறீங்க. பதீத்தமானவர்களை பாவன ஆக்கிறது சேவை நீங்கள் தான் செய்கிறீங்க. அதனால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறதும் பாபா சொல்கிறாங்க. இந்த டைமில் நீங்கள் எல்லாருக்கும் முக்தி ஜீவன் முக்தியினுடைய வழியை காட்டக்கூடியவர்களாக இருக்கீங்க. சிவபாபா மட்டும்தான் எல்லாருக்குமே வள்ளலாக இருந்து முக்தியை கொடுக்கின்றார், ஜீவன் முக்தியும் கொடுக்குறார். வேறு யாருனாலையுமே கொடுக்க முடியாது. இவ்வளோ உயர்ந்த ஆஸ்தியான சொர்க்கம் நமக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பிரிவில் ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது? அந்த உறுதியை எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். பாபா தான் சொல்கிறாங்க, மரணத்துக்கு முன்னாடி நீங்கள் மிக உயர்ந்த முயற்சி செய்து பாபா கிட்டேருந்து உயர்ந்த ஆஸ்தி எடுத்துக்கணும். சொர்க்கங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கேட்டாலே அந்த பேரை எல்லாருக்கும் வாயில் தண்ணி ஊறுதுங்கிறார். அப்படின்னா அவ்வளோ சொர்க்கம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ அப்படிப்பட்ட ஆஸ்தி உங்களுக்காக கிடைக்கும்போது நீங்கள் ஏன் உயர்ந்த முயற்சி செய்யக்கூடாது? பாபா சொல்கிறாங்க, எப்படி பாபாவிற்கு மகிமை இருக்கோ சிவபாபாவிற்கு, அதுபோல் சொர்க்கத்திற்கும் இந்த உலகத்தில் மகிமை இருக்குது. அப்படின்னா அவ்வளோ உயர்ந்த ஆஸ்தி, அப்போ அவ்வளோ முயற்சி நீங்கள் பண்ணணுங்கிற. நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் நினைவு யாத்திரையோட ரேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க உள்ளுக்குள்ளே. பாபா சொல்கிறாங்க, அதான் நீங்கள் இப்போ இந்த நினைவு யாத்திரைங்கிறது புத்தியினுடைய யாத்திரை தான். ஒரே இடத்துல இருந்துக்கிட்டே நீங்கள் செய்ய முடியும். இது மூலமாக தான் உங்களுடைய புத்தியானது தங்க புத்தியாக மாறுது, சதோ பிரதான புத்தியாக மாறுது. வேறு யாருனாலையுமே உங்களை சதோ பிரதான புத்தியாக மாற்ற முடியாதுங்கிற.
மேலும் பாபா சொல்கிறாங்க, சில பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் பாபா மரணம் வரப்போகுதுன்னு சொல்கிறாரு, தலையிலே இருக்குன்னு சொல்கிறாரு, விநாசம் நடக்க போகுது, அழிவுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஒன்றும் வந்த பாடு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாங்க, எப்படி கதையில் கூட சொல்லியிருக்காங்க, ஒருத்தர் புலி வருதுன்னு சொன்னார். ஆனால் எல்லோரும் கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க, எங்கே சொல்லிகிட்டே இருக்காங்க புலியே வரலன்னு. ஆனால் எதிர்பார்க்காத போது அந்த புலி வந்து எல்லா ஆடுகளையும் சாப்பிட்ருச்சுன்னு கதை சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த நேரத்துக்கு தான். பாபா சொல்லிகிட்டே இருக்கிறார் இப்படி, ஆனால் என்ன நடக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் வரலன்னு நினைக்கிறாங்க. ஆனால் திடீர்னு யமன் வந்துடுவார், எப்போ நம்ம சரீரம் விடுவோம் நமக்கு தெரியாது. இப்போ பாபா சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் உங்களுடைய புருஷார்த்தத்தை உயர்ந்ததாக செய்யுங்கிறார். நீங்கள் தான் ஆன்மீக சோஷியல் ஒர்க்கராக இருந்து மற்றவங்களுக்கும் ஆன்மீக சேவையை செய்யக்கூடியவர்கள்ங்கிறார். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 29/12/2023 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, கேள்விகளினால் குழம்புவதை விடுத்து மன்மனாபவ ஆகியிருங்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். கேள்வி: சிவபாபா குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தனக்கு பூஜை செய்வித்து கொள்ள முடியாது, ஏன்? பதில்: நான் குழந்தைகளாகிய உங்களுடைய மிகவும் கீழ்ப்படிதலுள்ள ஊழியனாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் என்னுடைய எஜமானனாக ஆவீர்கள். நானோ குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம், வணக்கம் செய்கின்றேன். தந்தை நிராகாரியாவார், நிரகங்காரியாக இருக்கின்றார். குழந்தைகள் கூட தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். நான் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக எனக்கு எப்படி பூஜை செய்வித்துக் கொள்வேன்? நீங்கள் கழுவ வேண்டிய வகையில் எனக்கு பாதங்கள் கூட இல்லை. நீங்களோ இறை சேவகர்களாகி உலக சேவை செய்ய வேண்டும். பாடல்: பலவீனமானவரிடம் பலசாலிகளின் யுத்தம். ஓம் சாந்தி. நிராகார சிவ பகவான் கூறுகிறார், சிவபாபா நிராகாரமானவர் மற்றும் சிவபாபா என்று கூறும் ஆத்மாக்கள் கூட உண்மையில் நிராகாரமானவர்களாவார்கள். ஆத்மாவும் நிராகார், பரமாத்மாவும் நிராகார். நிராகாரி உலகத்தில் இருப்பவர்களாக ஆவார்கள். ஆத்மாவும் பரம்தாமில் இருக்கு, பரமாத்மாவும் பரம்தாமில் இருக்கக்கூடியவர். இங்கு பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக சாக்காரமாக ஆகியிருக்கின்றோம். இப்பொழுது நம் அனைவருக்கும் பாதங்கள் என்பது உள்ளன. நம்ம எல்லாருக்கும் கால் இருக்குது. யார்? ஆத்மாக்கள் சரீரத்தில் இருக்கும், அதனால் கால்கள் இருக்குது. கிருஷ்ணருக்கு கூட பாதம் என்பது இருக்கின்றது. பாத பூஜை செய்கிறார்கள் அல்லவா? பெரிய சாது சன்னியாசிகளுக்கு கூட பாத பூஜையெல்லாம் செய்கிறாங்க. நானோ கீழ்ப்படிதல் உள்ளவனாக உங்களுக்கு இருக்கின்றேன் என்று சிவபாபா கூறுகின்றார். உங்கள் மூலமாக கால்களை கழுவ செய்வதற்கோ பூஜை செய்விப்பதற்கோ எனக்கு கால்களே இல்லை. எப்படி சன்னியாசிகள் கிட்ட போகும்போது பாத பூஜை செய்கிறாங்க, அம்மா அப்பாவுக்கு கூட குழந்தைகள் சில நேரத்தில் பாத பூஜையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் சிவபாபாவிற்கு நாம் செய்யவே முடியாது, ஏன்னா அவருக்கு கால்களே இல்லை. சன்னியாசிகள் தங்கள் கால்கள் அல்லவா, இல்லறத்தில் இருப்பவர்கள் சென்று அவர்களுடைய கால்களை கழுவுகிறார்கள். கால்களோ மனிதர்களுடையதாகும். நீங்கள் பாத பூஜை செய்ய வேண்டிய வகையில் சிவபாபாவிற்கு பாதங்களே இல்லை. இவை பூஜைக்கான விஷயங்களாக இருக்கின்றது, பக்தியாக இருக்கின்றது. நானோ ஞானக்கடலாவேன் என்று தந்தை கூறுகிறார். நான் என் குழந்தைகளிடம் எப்படி கால்களை கழுவ செய்வேன்? தந்தையோ வந்தே மாத்திரம் என்று கூறுகிறார். இல்லையா? அப்பா என்றைக்குமே குழந்தைய தன்னோட காலில் விழுகிறதையோ இல்லை கால்களை அது போல் பூஜை செய்கிறதையோ சொல்லவே மாட்டார். இப்போ பாபா நமக்கு பரமாத்மா, இப்போ அப்பா அவர் நம்மக்கிட்டேருந்து இந்த மாதிரி விஷயங்களை அவர் செய்ய சொல்வதே இல்லை. அவர் மாதர்கள் வாழ்க அப்படின்னு சொல்கிறார். தாய்மார்கள் பின் என்ன கூற வேண்டும்? ஆம், எழுந்து நின்று சிவபாபா நமஸ்தே என்று கூறுங்கள். எப்படி சலாம் மாலைக்கும் என்று கூறுகிறார்கள் இல்லையா? என்னுடைய மாலிக்னா தலைவனுக்கு வணக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ பாபா நமக்கு அதை சொல்கிறார். அதுவும் தந்தை முதலில் நமஸ்தே கூற வேண்டி உள்ளது இல்லையா? எப்பயுமே அப்பானாலே குழந்தைக்கு என்ன ஆகிடுறாங்க? அவங்க அடிமையாகிடுறாங்க. குழந்தைங்க அப்பாவுக்கு அதிகாரி ஆகிடுறாங்க.
நான் மிகவும் கீழ்ப்படிதல் உள்ள எல்லை இல்லாத வேலைக்காரனாக இருக்கின்றேன் என்று சிவபாபா கூறுகிறார். இப்போ நம்ம குழந்தையாக இருக்கிறதுனால அப்பா குழந்தையோட எல்லா சேவையும் செய்யக்கூடிய சேவகனாக ஆகிறாரு. நிராகாரமானவர் மற்றும் எவ்வளவு நிரகங்காரியாக இருக்கிறார். எவ்வளோ உயர்ந்த சக்தி, ஆனால் எவ்வளவு அகங்காரம் இல்லாமல் இருக்கார். பூஜை வேலைக்காரர்கள் இருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவு நிரகங்காரியாக இருப்பார். நிராகாரமானவர் மற்றும் எவ்வளவு நிரகங்காரியாகவும் இருக்கின்றார். பூஜையினுடைய எந்த விஷயமும் இங்கே கிடையாது. நம்ம எந்த விதமான பூஜையும் இங்கே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மிகவும் அன்பிற்குரிய குழந்தைகள், ஆஸ்திற்கு அதிபதியாக ஆகக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களிடம் நான் எப்படி பூஜை சேவித்து கொள்ள முடியும்? நீங்கள் எனக்கு அதிகாரி. இப்போ நான் உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன், நமஸ்காரம் சொல்கிறேன், சலாம் அலைக்கும் சொல்கிறேன். அப்படிப்பட்ட உங்களை நான் எப்படி என்ன பூஜை செய்ய வைக்கிறது? அப்படியெல்லாம் இங்கே இல்லை. ஏன்னா நீங்கள் என்னுடைய குழந்தைகள்ங்கிற. ஆம், சிறிய குழந்தைகள் தந்தையின் பாதங்களை வணங்குகிறார்கள். ஏனென்றால் தந்தை பெரியவராக இருக்கின்றார். ஆனால் உண்மையிலோ தந்தை குழந்தைகளுக்கு வேலைக்காரராக இருக்கின்றார், சேவகனாக இருக்கின்றார். குழந்தைகளை மாயை மிகவும் தொல்லைப்படுத்துகிறது என்பதை பாபா அறிந்துள்ளார். மிகவும் கடுமையான பாகம் என்பது இருக்கின்றது. இன்னும் மிகவும் அளவற்ற துக்கம் என்பது வரப்போகிறது. இப்பை விட இன்னும் அதிகமான துக்கம் என்பது வரப்போகுது. இது முழுவதும் எல்லையில்லாத விஷயங்களாக இருக்கிறது. அப்பொழுதுதான் எல்லையில்லாத தந்தை வருகிறார். வள்ளல் நான் ஒருவனே இருக்கின்றேன் என்று பாபா கூறுகிறார். கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர் ஒருத்தர் தான். வேறு யாரையுமே வள்ளல் என்று கூறவே முடியாது. அப்பா மட்டும்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். தந்தையிடம் எல்லோருமே வேண்டுகிறார்கள். சாதுக்கள் கூட முக்தியை வேண்டுகிறார்கள். கடவுள்கிட்ட தான் எல்லாரும் கேட்குறாங்க. ஏன்னா அவர் தான் கொடுக்கக்கூடிய வள்ளல். இவங்க கூட என்ன கேட்குறாங்க? சன்னியாசிகள் எனக்கு முக்தி வேணும்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. பாரதத்தின் இல்லறவாசிகள் பகவானிடம் ஜீவன் முக்தி கேட்கிறார்கள். கஷ்டத்தை போக்குங்க, வாழ்ந்துட்டே நான் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னு கேட்குறாங்க. எனவே வள்ளல் ஒருவர் தான். அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல் ஒருவர் என்று பாடப்பட்டுள்ளது. சாதுக்கள் தாங்களே சாதனை செய்கிறார்கள். சாது சன்னியாசிகள் அவங்க மற்றவங்களுக்கு முக்தி ஜீவன் முக்தி கொடுக்க முடியாது. அவங்களே முயற்சி செய்கிறாங்க. சாதனைனா அவங்களே தனக்கு ஏதோ ஒன்று வேணும்னு கேட்டுட்ருக்காங்க கடவுள்கிட்ட. மற்றவர்களுக்கு அவர்கள் எப்படி கதி சத்கதி அளிக்க முடியும்? முக்தி தாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமம் இரண்டிற்கும் உரிமையாளர் ஒரே ஒரு தந்தை தான். அவர் தனது குறித்த நேரத்தில் ஒரே முறை தான் வருகிறார். இல்லையா? கல்பத்தில் ஒரு முறை தான் வரார். மற்ற எல்லோருமே ஜென்ம மரணத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர் ராவண ராஜ்யம் முடியக்கூடிய நேரத்தில் ஒரே முறை தான் வருகின்றார். அதற்கு முன்னால் வர முடியாது. ராவண ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி அவர் வர முடியாது. இல்லையா? எந்த டைமில் வராரு? இப்போ தான் வரார். கலியுகத்தோட கடைசி டைமில் தான் வரார். எனவே நீங்கள் என் மூலமாக இப்பொழுது என்னை தெரிந்து கண்டு கொண்டுள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். அவரே அவரோட அறிமுகத்தை கொடுக்கும்போது தான் நாம் அவரை தெரிஞ்சுக்கிறோம். மனிதர்களுக்கு தெரியவில்லை. எனவே சர்வவியாபி என்று கூறிவிட்டார்கள். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இப்பொழுதோ ராவண ராஜ்யமாக இருக்கின்றது. பாரதவாசிகள் தான் ராவணனை எரித்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே ராவண ராஜ்யம் பாரதத்தில் தான் இருக்கிறது என்பது நிரூபணமாகிறது. ஃபாரின்ல யாரும் அது போல் தசரா கொண்டாடுறதில்ல, பாரதத்தில் தான் கொண்டாடுறாங்க. அப்போ இங்கே தான் அவர் இருக்காருங்கிறது ப்ரூஃப் ஆகுது. ராமராஜ்யம் கூட பாரதத்தில் உள்ளது. எப்படி இப்பொழுது ராவண ராஜ்யம் என்ற விஷயங்களை இங்கு சொல்கின்றீர்களோ, ராமராஜ்ய ஸ்தாபனை செய்பவர் தான் இதையெல்லாம் புரிய வைக்கின்றார். இப்போ ராவண ராஜ்யமாக இருக்கு. ராமராஜ்யத்தை படைக்கக்கூடியவர் தான் நமக்கு இந்த விஷயங்களெல்லாம் புரிய வைக்கிறார். இது யார் புரிய வைக்கிறார்? நிராகார சிவ பகவான் வாக்கியம். ஆத்மாவிற்கு சிவன் என்று கூற மாட்டார்கள். பரமாத்மாவுக்கு தான் சிவ பரமாத்மான்னு சொல்ல முடியும். ஆத்மாவுக்கு சொல்ல முடியாது. ஆத்மாக்கள் அனைவரும் சாலிகிராமங்கள் ஆவார்கள். எல்லாரும் சின்ன சின்ன லிங்கங்களாக சாலிகிராமங்களாக காட்டப்பட்டிருக்கு. சிவன் என்று ஒருவருக்கு தான் கூறப்படுகிறது. சாலிகிராமங்களோ அநேகம் இருக்கின்றது. இது ருத்ர ஞான வேள்வியாகும். இங்கே இருக்கிறது ருத்ர ஞான யஜ்யம். அந்த பிராமணர்கள் வேள்வியை நடத்தும் பொழுது, யாகம் நடத்தும் போது அதில் ஒரு பெரிய சிவலிங்கம் மற்றும் சிறு சிறு சாலிகிராமங்களை அமைத்து பூஜை செய்கிறார்கள். தேவி தேவர் முதலியோருக்கு பூஜைகள் வருட வருடம் நடக்கிறது. இதுவோ தினமும் மண்ணில் தயாரிக்கிறார்கள் மற்றும் பூஜை செய்கிறார்கள். இந்த சாலிகிராமங்களை சின்ன சின்னதாக மண்ணில் செஞ்சு வச்சு பூஜை பண்ணுறாங்க.
ருத்ராட்சத்திற்கும் மிகுந்த மதிப்பு என்பது கொடுக்கப்படுகிறது. சாலிகிராமங்கள் யார் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். ஏன் பெரிய லிங்கம் சிவனோட சின்ன சின்ன சாலிகிராமங்கள் ஏன் வைக்கிறோன்னா அவங்களுக்கு தெரியாது. சிவசக்தி சேனையாகிய நீங்கள் பதீத்தமானவர்களை பாவனமாக ஆக்குகிறீர்கள். அதனால தான் உங்களை அவரோட சேர்ந்து பூஜை பண்ணுறாங்க, சின்ன லிங்கங்களாக வைத்து. அது அவங்களுக்கு தெரியாது. சிவனுக்கு பூஜை நடக்கிறது. சாலிகிராமங்கள் எங்கே போவது? எனவே நிறைய மனிதர்கள் ருத்ர யஜ்யத்தை வளர்த்து சாலிகிராமங்களை வைத்து பூஜை செய்கிறார்கள். சிவபாபாவுடன் கூடவே குழந்தைகளும் சேவை செய்கிறார்கள். நாமும் பாரதத்தோட சேவையை செய்கிறோம். சிவபாபாவிற்கு உதவியாளர்களாக ஆகிறீர்கள். அவர்களுக்கு இறை சேவகர்கள் என்று கூறப்படுகிறது. சுயம் நிராகாரமானவர் கூட அவசியம் ஏதாவது ஒரு சரீரத்தில் வருவார் அல்லவா? சொர்க்கத்திலோ இறை சேவையின் அவசியம் இல்லை. இறைவன் எந்த சேவை பண்ணணும் அவசியம் இல்லை. சொர்க்கத்தில் இங்கே தான் தேவை. இவர்கள் என்னுடைய சேவகர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆவார்கள் என்று சிவபாபா கூறுகிறார். வரிசை கிரமமாக உள்ளார்கள். எல்லோருக்கும் பூஜை செய்ய முடியாது. இந்த யஜ்யம் கூட பாரதத்தில் தான் நடக்கிறது. யார் உயர்ந்த சேவை பண்ணுறாங்களோ அவர் கூட சேர்ந்து அவங்களுக்கு பூஜை நடக்குது. இந்த ரகசியத்தை எல்லாம் தந்தை தான் புரிய வைக்கிறார். அந்த பிராமணர்கள் அல்லது சேட் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் அறிந்திருக்கிறார்களா என்ன? அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. உண்மையில் இது ருத்ர ஞான யஜ்யமாக இருக்கின்றது. குழந்தைகள் தூய்மையாக ஆகி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். இது பெரிய மருத்துவமனையமாகவும் இருக்கின்றது, இல்லை ஹாஸ்பிட்டலாகவும் இருக்குங்கிறார். இங்கே யோகத்தின் மூலம் நாம் எவர் ஹெல்தியாக என்றுமே ஆரோக்கியமானவர்களாக ஆகின்றோம். எத்தனை முறை பாபா கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறிக்கொண்டே இருக்கின்றார். தேக அகங்காரம் முதல் நம்பர் விகாரமாக இருக்கின்றது. அது யோகத்தை துண்டித்து விடுகிறது. இந்த தேக அகங்காரம், தேக அபிமானி, அதாவது பாடி கான்ஷியஸ் உடையவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். தந்தையை அப்பொழுது மறந்து விடுகிறீர்கள். தேக உணர்வில் வரும்போது, தேக அபிமானத்தில் வரும்போது மறந்துடுறீங்க. அப்பொழுது தான் மற்ற விகாரங்கள் வந்து விடுகின்றன. இந்த உடல் அப்படிங்கிறத நம்ம நினைக்கும் போது, சரீர உணர்வில் இருக்கும்போது, ஆத்மாவோட குணங்களை நம்ம மறக்கும்போது தான் எல்லா விகாரங்களும் வருது. இந்த யோகத்தை நிரந்தரமாக செய்வது மிகுந்த உழைப்பாக இருக்கிறது. ரொம்ப முயற்சி தேவை. மனிதர்கள் கிருஷ்ணரை பகவான் என்று கூறி அவருக்கு பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவருடைய பாதங்களை பூஜிக்கும் வகையில் அவர் பதீத்த பாவனர் கிடையாது. கிருஷ்ணன் யாரையும் பாவனமாக்கலை. சிவனோ இருப்பதே பாதங்கள் அற்றவராக. ஆனால் அவருக்கு பாதம் இல்லை. யார் பாவனமாக்குறாரோ எல்லாரையும் அவருக்கு பாதங்கள் இல்லை. அவரோ தாய்மார்களுக்கு சேவை செய்கிறார். நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்கிறார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்தீர்கள் என்றால் பின்னர் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாகியத்தை அடைவீர்கள் என்று கூறுகிறார். 21 தலைமுறைகள் என்று பாடப்பட்டுள்ளது. 21 பரம்பரைகளுக்கும் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. மற்ற தர்மங்களில் பாடப்படுவதில்லை. இங்கே வேத சாஸ்திரங்களில் சொல்லி வச்சுருக்காங்க. எந்த ஒரு தர்மத்தினரும் 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைப்பதில்லை. வேறு யாருக்குமே தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்கள தவிர இவ்வளோ பிறவிகளுக்கான ஆஸ்தி வேறு யாருக்குமே கிடைக்க முடியாது. இதுவும் நாடகம் இப்படி அமைக்கப்பட்டுள்ளது. மற்ற தர்மங்களில் கலந்து போய்விட்டிருக்கும் தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் கூட மீண்டும் இங்கே வருகிறார்கள். சொர்க்கத்தின் சுகம் அளவற்றதாக இருக்கின்றது. ஆகா, சொர்க்கம் போலன்னு இன்றைக்கும் சொல்கிறாங்கன்னா அந்த சொர்க்கம் அவ்வளோ சுகமானது. புதிய உலகம், புதிய வீட்டில் நன்றாக சுகம் இருக்கும். கொஞ்சம் பழையதாக ஆகிவிடும்போது ஏதேனும் ஒரு பழுது, ஒரு ரிப்பேர் என்பது ஏற்பட்டு விடுகிறது. பிறகு பழுது பார்க்கப்படுகிறது, இல்லை சரி பண்ணுறாங்க. எனவே எப்படி தந்தையின் மகிமை அளவற்றதோ அதே போல் சொர்க்கத்தின் மகிமை அளவற்றது. பாபாவுக்கு நிகராக சொர்க்கத்தை சொல்கிறார். அதற்கு அதிபதி ஆவதற்காக நீங்கள் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். வேறு யாரும் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக முடியாது. வேறு யாரும் நம்மளை அப்படி ஆக்கவும் முடியாது பாபாவை தவிர. விநாசத்தின் காட்சிகள் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமானதாக பயங்கரமானதாக இருக்கும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதற்கு முன்னதாக நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுத்து கொண்டு விட வேண்டும் இல்லையா? அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ நல்லா இருக்குது சூழ்நிலை. அதனால் பாபா கிட்ட ஆஸ்தி எடுத்துக்கோங்க, முயற்சி பண்ணுங்கள். இப்பொழுது என்னுடையவராக ஆகுங்கள், இல்லை அவரை புரிஞ்சுக்கணும். அதாவது ஈஸ்வரனுடைய மடியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். என்னை அப்பான்னு புரிஞ்சுக்கோங்கங்கிற
சிவபாபா உயர்ந்தவராக இருக்கின்றார் அல்லவா? எனவே உங்களுக்கு நிறைய பிராப்தி என்பது கிடைக்கின்றது. சொர்க்கத்தின் சுகம் அளவற்றதாக இருக்கின்றது. பெயர் கேட்ட உடனேயே வாயில் நீர் சுரக்கிறது. சொர்க்கம்னு சொன்னாலே எல்லாருக்கும் இன்பமாக இருக்கு. இன்னார் சொர்க்கம் சென்று விட்டார் என்று கூறுகிறார்கள். சொர்க்கம் எல்லோருக்கும் பிடித்தமானதாக இருக்கின்றதல்லவா? இப்பொழுது இருப்பதோ நரகம். சத்தியுகம் வராதவரை யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. யாராவது போயிட்டாங்கன்னு சொன்னால் கூட இல்லை, சொர்க்கம் எங்கே இருக்க போகிறதுக்கு. இந்த ஜெகதம்பா சென்ற பிறகு சொர்க்கத்தின் மகாராணி லக்ஷ்மியாக ஆகிறார். இதை தந்தை புரிய வைக்கின்றார் இல்லையா? ஜெகதம்பா அடுத்த பிறவியில் என்ன ஆகிறாங்க? லக்ஷ்மி. பிறகு குழந்தைகள் கூட வரிசை கிரமமாக அப்படி ஆகிறீர்கள். நீங்களும் ஸ்ரீ லக்ஷ்மி போல ஆகிறீங்க. மம்மா பாபா அதிகமாக முயற்சி புருஷார்த்தம் என்பதை செய்கிறார்கள். அங்கு குழந்தைகளும் கூட ராஜ்யம் செய்வீர்கள் அல்லவா? லக்ஷ்மி நாராயண் மட்டுமே ராஜ்யம் புரிய மாட்டார்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கதிக்கு ஆள் வேணும் இல்லையா? அப்போ அதை அடையிற அளவுக்கு முயற்சி குழந்தைகள் நீங்களும் செய்கிறீங்கிறார். எனவே தந்தை மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்குகிறார், கிருஷ்ணர் ஆக்குகிறார் என்று கூறுகிறார்கள் என்றால் பின்ன கிருஷ்ணரை துவாபரயுகத்திற்கு எடுத்து சென்று விட்டார்கள். துவாபரயுகத்தில் தேவதைகள் இருப்பதில்லை. துவாபரயுகத்தில் இருக்கக்கூடியவங்க யார்? அவங்களுடைய வர்ணம் கலரே மாறிடுச்சு. சத்தியுகத்தில் தான் தேவதைகள். அதுக்கப்புறம் கூட திரேதாயுகத்தில் கூட தேவதைகள்னு சொல்ல முடியாது. பாபா சத்திரியர்களுங்கிறார். அப்புறம் வைஷ்யர்கள் துவாபரயுகத்தில். நாங்கள் சொர்க்கம் செல்வதற்கான வழியை காட்டுகின்றோம் என்று சன்னியாசிகள் யாருமே கூற முடியாது. அதற்காக பகவான் வர வேண்டும். அவர் வந்து தான் அந்த வழி காட்டணும். முக்தி ஜீவன் முக்தியின் வாசல் கலியுக கடைசியில் திறக்கும் என்று கூறுகிறார்கள். இது ருத்ர ஞான யஜ்யமாகும். நான் சிவனாக இருக்கின்றேன். ருத்ரன் மற்றும் இவர்கள் சாலி கிராமங்களாக இருக்கிறார்கள். அவர் பாபா, சிவபாபா, ருத்ரன். நாம் எல்லாரும் சாலி கிராமங்கள். இவர்கள் எல்லோருமே ஷரீரதாரி ஆவார்கள். யார்? ஆத்மாக்கள் நாம் எல்லாம். நான் ஷரீரத்தை கடனாக எடுத்துள்ளேன். கொஞ்ச நேரத்துக்காக வாங்கியிருக்கார் காரியம் செய்ய. இவர்கள் எல்லோரும் பிராமணர்கள் ஆவார்கள். பிரம்மா வாய் மூலமாக பிறந்ததுனால. பிராமணர்களை தவிர இந்த ஞானத்தின் யாரிடமும் இருப்பதில்லை. ருத்ரன் என்று சிவபாபாவுக்கு தான் கூறப்படுகிறது. சூதரர்களிடம் இந்த ஞானம் இருப்பதில்லை இல்லையா? பிரம்மா வாய் மூலமாக பிறந்த பிராமணர்களுக்கு தான் இந்த ஞானம் இருக்குது. சத்தியுகத்தில் தேவி தேவதைகளோ தங்கம் போன்ற புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். சதோ பிரதான தூய்மையான புத்தி இருக்கும். அதுபோல தந்தை தான் இப்பொழுது நம்மை ஆக்குகிறார். சன்னியாசிகள் யாரையும் தங்க புத்தியாக யாரும் ஆக்க முடியாது. அவங்க யாரையுமே அப்படி சதோ பிரதான புத்தியுடையவங்களாக ஆக்க முடியாது. சுயம் தூய்மையாக இருக்கிறார்கள் என்றாலும் கூட பிறகு நோய்கள் என்பது அவர்களுக்கும் வருகின்றது. அவங்களுக்கும் ஏதாவது நோய் வருது, கர்ம கணக்கு இருக்க நோய் வருது. அவங்களும் சுகமாக இருக்கிறது இல்லை. சொர்க்கத்தில் ஒரு பொழுதும் நோய்வாய்ப்பட மாட்டார்கள். அவ்வளோ சுகம் பாருங்கள், நோயே வராது. ஆனால் சன்னியாசிகள் அவங்களும் அப்படி இருக்க முடியாது, மற்றவங்களையும் ஆக்க முடியாது. அங்கோ அளவற்ற சுகம் என்பது இருக்கும். எனவே முழுமையாக முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இது ஓட்டப்பந்தயம் நடக்கிறது அல்லவா? அப்படின்னா ரேஸ். இந்த முயற்சியோட ரேஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நீங்கள் போங்க. இது ருத்ர மாலையில் சேர்க்கப்படுவதற்கான ஓட்டப்பந்தயம். நான் ஆத்மா யோகத்தின் ஓட்டத்தில் ஓட வேண்டும். யோகத்தோட ரேஸ் பண்ணும். பாபா சொல்கிறார், நினைவினுடைய ரேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பயும் எந்த அளவு யோகம் செய்வார்களோ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று நினைப்போம். யார் நிறைய பாபாவை நினைவு செய்கிறாங்களோ அவங்க இந்த ரேஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குறாங்க. அவர்களுடைய விக்ரமங்கள் விநாசமாகி கொண்டே செல்லும். பாவங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் எங்கு சென்றாலும் யாத்திரையில் இருக்கின்றீர்கள். நினைவுங்கிற யாத்திரையில் இருக்கீங்க. இது புத்தி யோகத்தின் மிகவும் உயர்ந்த யாத்திரையாகும். புத்தி மூலமாக செய்யக்கூடிய யாத்திரை. பரந்தாம் வரைக்கும் நீங்கள் போயிட்டு வரீங்க. இப்பேற்பட்ட சொர்க்கத்தின் அளவற்ற சுகத்தை அடைவதற்கு நாம் ஏன் தூய்மையாக இருக்க மாட்டோம் என்று நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள். எங்களை மாயா அசைக்க முடியாது. அவ்வளோ உயர்ந்த சுகம் கிடைக்கும் போது ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது? உறுதி எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. இது கடைசி பிறவியாக இருக்கின்றது. இறக்கத்தான் வேண்டும். பின் ஏன் நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுக்கக்கூடாது? எல்லாருமே மரணத்தை அடைய தான் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் நம்ம முயற்சி பண்ணி இவ்வளோ உயர்ந்த சொர்க்கத்தோட ஆஸ்தி எடுக்காமல் விடணும்? கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும். எவ்வளவு பேர் பாபாவின் குழந்தைகளாக இருக்கிறார்கள்? பிரஜா பிதாவாக இருக்கிறார். எனவே அவசியம் புதிய படைப்பை அவர் படைக்கிறார்.
பிராமணர்கள் தான் புதிய படைப்பு. பிராமணர்களுடையது புதிய படைப்பாக இருக்கின்றது. பிராமணர்கள் ஆன்மீக சமூக சேவகர்களாக இருக்கின்றனர் இல்லையா? அவங்களாம் வெறும் சோஷியல் ஒர்க்கர். ஆனால் பாபா நீங்கள் நம்மளை என்ன சொல்கிறாரு, ஆன்மீக சோஷியல் ஒர்க்கராக இருக்கீங்க. ஏன்னா ஆத்மாவுக்கு சேவை செய்கிறீங்க. தேவதைகளோ பலனை அனுபவிக்கிறார்கள், அவங்க எந்த சேவையும் பண்ணுறதில்ல, நீங்கள் தான் செய்கிறீங்க. அதனால தான் நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர்கள், தேவதைகளை விட பிராமணர்கள்னு சொல்கிறார். நீங்கள் பாரதத்திற்கு சேவை செய்கிறீர்கள், எனவே நீங்கள் தான் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆகிறீர்கள். பாரதத்திற்கு சேவை செய்வதால் அனைவருக்கும் சேவையாகிவிடுகிறது. எனவே இது ருத்ர ஞான யஜ்யமாக இருக்கின்றது. ருத்ரன் என்று சிவனுக்கு கூறப்படுகிறதை தவிர கிருஷ்ணருக்கு அல்ல. கிருஷ்ணரோ சத்யுகத்தின் இளவரசராக இருக்கின்றார். அங்கு இந்த யாகங்கள் வேள்விகள் என்பது இருக்காது. இப்பொழுது இருப்பது ராவண ராஜ்யம். இது முடிய போகிறது. பிறகு ஒரு பொழுதும் ராவணனை உருவாக்கவே மாட்டார்கள். உருவாக்கவும் மாட்டாங்க, அழிக்கவும் மாட்டாங்க. எப்படி கொடும்பாவியை செஞ்சு அழிக்கிறாங்களே அதை செய்யவே மாட்டாங்க. தந்தை தான் வந்து இந்த சங்கிலியிலிருந்து விடுவிக்கிறார். இந்த மாயையோட சங்கிலியிலிருந்து விடுவிக்கிறார். இந்த பிரம்மாவை கூட சங்கிலியிலிருந்து விடுவித்தார் அல்லவா? அவர் என்ன பண்ணுறாரு, பலவிதமான வலையில் நம்ம மாட்டியிருந்தோம். எல்லா வலையிலிருந்தும் சிவபாபா நம்மை விடுவிக்கிறார். சாஸ்திரங்களை படித்து படித்து என்ன நிலைமை ஆகிவிட்டது, எனவே இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அவ்வளோ படித்து ஆத்மா இன்னும் தமோ பிரதானமாக கீழே தான் வந்தோம். துவாபரிகத்திலிருந்து கலியுகத்துக்கு வந்துட்டோம். தந்தையை நினைவு செய்வதற்கான தைரியம் இல்லை, தூய்மையாக இருப்பதில்லை, வீணாக கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சிலர் அப்படி இருக்காங்க, நினைவு செய்யாமல் பாபாவை நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. எனவே தந்தை மன்மனாபவ என்று கூறுகிறார் இல்லையா? அன்பாக என்னை நினைவு செய்யுங்க, மனசை என்னங்கிட்ட ஈடுபடுத்துங்க, அதை செய்யுங்க, நிறைய வீணான கேள்வியில் போகாதீங்கிறார். இது எப்படி அது எப்படின்னு. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தை குழப்பம் என்பது ஏற்படுகிறது என்றால் அதை விட்டுவிடுங்கள். மன்மனாபவ அப்படியின்றி கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்பதற்காக படிப்பதையே விட்டுவிடுங்கள் என்பது அல்ல. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டுருச்சுன்னா அதனால் அப்படியே நம்ம பாபாவை நினைவு செய்கிறத விட்டுவிடக்கூடாது. மன்மனாபவாக இருக்கணும். ஒன்று குழப்பம் ஒரு விஷயத்தில் இருக்குது, அதுக்காக நான் பாபாவை நினைக்க முடியலன்னுலாம் இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் பாபாவை நினைவு செய்யுங்க. எனக்கு இந்த கேள்விக்கு பதிலே கிடைக்கல, எப்படி நான் பாபாவை நினைக்கிறது அப்படின்லாம் இருக்காதீங்க. படிப்பை விட்டுறாதீங்க. பகவான் ஆவார் என்றால் ஏன் பதில் அளிப்பதில்லை என்று கூறுகிறார்கள். நான் அந்த கேள்வி கேட்குறேன்ல, ஏன் அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாருங்கிறாங்க. உங்களுடைய வேலை தந்தை மற்றும் ஆஸ்தியிடம் இருக்க புத்தியை வைக்க வேண்டும். பாபா சொல்கிறாங்க, உங்களோட வேலை என்ன நினைக்கணும், ஆஸ்தியை நினைக்கணும், அதுதான் உங்களோட வேலைங்கிறார். சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அவர்கள் திருமூர்த்தி மற்றும் சக்கரத்தை காண்பிக்கிறார்கள். சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் என்று எழுதுகிறார்கள். அந்த எம்ப்ளமில் அதெல்லாம் காட்டுறாங்க, எழுதுகிறாங்க. ஆனால் பொருளை புரிந்து கொள்வதில்லை, என்ன அர்த்தங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்லை. சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சூக்ஷ்ம வதனவாசியான பிரம்மா, விஷ்ணு, சங்கர் கூட நினைவிற்கு வருவார்கள். மற்றும் சுயதர்சன சக்கரத்தையும் நினைவு செய்வதால் வெற்றி அடைபவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்படின்னா நீங்கள் மாயையை வெற்றி அடைவர்களாக ஆகிடுவீங்க சுயதர்சன சக்கரத்தை சுற்றும்போது. அதுதான் ஜெயத்தே என்றால் மாயை மீது வெற்றி அடைகிறீர்கள். எதை ஜெயிக்கிறோம், மாயையை வெற்றி அடைகிறோம். எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்குது சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்லும்போது. நீங்கள் அன்னங்களின் சபையில் இருக்கிறீர்கள், இங்கு கொக்குகள் அமர முடியாது. இங்கே அதுவே சட்டமாக இருக்கின்றது. இங்கே தூய்மையாக இருக்கக்கூடியவங்க தான் வர முடியும், அமர முடியும், பாபாவோட முரளியை கேட்க முடியும். இதுதான் சட்டமாக இருக்குது. சொர்க்கத்தின் தேவதைகளாக பரிகளாக்கக்கூடிய பிரம்மா குமாரிகள் மீது பெரிய பொறுப்பு என்பது இருக்கின்றது. முதலில் யாராவது வந்தார்கள் என்றால் ஆத்மாக்களின் தந்தையை அறிந்துள்ளார்களா என்று அவர்களிடம் கேளுங்கள். முதல்ல பாபா பற்றி தெரியுமா, புரிஞ்சுக்கிட்டாங்களா? யார் கேள்வி கேட்கிறார்களோ அவர்கள் அவசியம் அறிந்திருக்கக்கூடும். அவங்களுக்கு நீங்கள் மற்றவங்களை ஏதாவது கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குங்கிற. சன்னியாசிகள் ஆகியோர் ஒரு பொழுதும் இது போல் கேட்க மாட்டார்கள். உங்களுக்கு உங்களுடைய அப்பா தெரியுமான்னு இல்லையா, நாம் கேட்போம்.
மற்றவங்க இது போல் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. அவர்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. எல்லையில்லாத தந்தையை அறிந்துள்ளீர்களா என்று நீங்களோ கேள்வி கேட்பீர்கள். இல்லை, எல்லையில்லாத அப்பாவை தெரியுமான்னு நாம் தான் கேட்க முடியும். முதலில் நிச்சயதார்த்தம் செய்யுங்கள். பிராமணர்களின் தொழிலே இதுதான் இல்லையா, நிச்சயம் செஞ்சு வைக்கிறது, திருமணம் செஞ்சு வைக்கிறது. அதுபோல தான் பாபா யாருன்னு புரிய வச்சு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் அவங்களை திருமணம் செய்து வைங்க. ஹே ஆத்மாக்களே, என்னுடன் யோகம் கொள்ளுங்கள், ஏனெனில் என்னிடம் வரவேண்டியதாக உள்ளது என்று தந்தை கூறுகிறார். சத்யுக தேவி தேவதைகள் வெகு காலமாக பிரிந்திருக்கிறார்கள். யாரை முன்னாடியே இறங்கி வந்துட்டோம், அதனால் பாபாவை நம்ம தான் பிரிஞ்சிருக்கோம். எனவே முதலில் ஞானம் கூட அவர்களுக்கு தான் கிடைக்கின்றது. லக்ஷ்மி நாராயண் 84 பிறவிகள் முழுமையாக எடுத்துள்ளார்கள். எனவே அவர்களுக்கு தான் முதலில் ஞானம் என்பது கிடைக்க வேண்டும். அவங்க தான் ஃபஸ்ட்டு யார் சீக்கிரமாக கீழே இறங்கி வந்தாங்களோ அவங்களுக்கு தான் சீக்கிரமாக ஞானம் கிடைக்குது. மனித சிருஷ்டியின் விருட்சத்திற்கு தந்தை பிரம்மாவாக இருக்கின்றார் மற்றும் ஆத்மாக்களின் தந்தை சிவனாக இருக்கின்றார். எனவே தந்தை மற்றும் தாதா இருக்கிறார்கள் அல்லவா, நீங்கள் அவருடைய பேரன் பேத்திகளாக இருக்கின்றீர்கள். அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. நான் நரகத்தில் வந்தால்தான் சொர்க்கத்தை படைக்க முடியும் என்று தந்தை கூறுகிறார். லக்ஷ்மி நாராயண் திரிகாலதர்ஷியாக இருப்பதில்லை, அவங்களுக்கு 3 காலமும் தெரியாது. இதை சிவபகவான் கூறுகிறார். அவர்களுக்கே இந்த படைப்பு பற்றிய ஞானம் இல்லை. யாருக்கு? லக்ஷ்மி நாராயணுக்கு. பின் பரம்பரைக்கு எப்படி நடக்க முடியும்? அதுக்கப்புறம் மற்ற வரவங்க அடுத்தவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியாது. இவர்களோ மரணம் வந்து விட்டது போலத்தான் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் இவங்க நம்ம சீக்கிரமாக எல்லாரும் இறக்க போகிறோம், கலியும் அழிய போகுது, இப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே நடப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிகிட்டே இருக்காங்கன்னா என்ன நடக்குது? ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இது பற்றி ஒரு உதாரணம் கூட இருக்கின்றது. அவர் புலி வந்தது என்று கூறினார், ஆனால் புலி வரவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் புலி வந்து விட்டது, எதிர்பார்க்காத டைமில் வந்துருச்சு. இப்போ அதே போல் தான் இவங்க விநாசம் வருது, மரணம் வருதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் வரவே இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதிர்பார்க்காத சமயத்தில் வந்துடும். என்னை எல்லா ஆடுகளையும் சாப்பிட்டு விட்டது. எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு அந்த புலி. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது சமயத்தினுடையது தான். அதனால் நாம் அப்படி நினைக்கக்கூடாது. பாபா சொல்லிகிட்டே இருக்கிறாரு, மரணம் தலையில் காத்துட்ருக்குங்கிறார், விநாசம் வந்துருங்கிறார், எங்கே வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒரு நாள் யமன் உயிரை குடிப்பான். பின் என்ன செய்வீர்கள்? எப்போ வேணாலும் யமன் வரலாம், சரீரத்தை விடலாம். பகவானுடையது எவ்வளவு பெரிய வேள்வியாக இருக்கின்றது. பரமாத்மாவை தவிர வேறு யாரும் இவ்வளவு பெரிய ஒரு யாகத்தை உருவாக்க முடியாது, ஒரு வேள்வியை உருவாக்க முடியாது. பிரம்மா வம்சத்தின் பிராமணர்கள் என்று அழைத்து கொண்டு தூய்மையாக ஆகவில்லை என்றால் அவ்வளவுதான். சிவபாபாவிடம் உறுதி ஏற்க வேண்டியதாக இருக்கின்றது இல்லையா? நீங்கள் யார்? சிவபாபாவோட குழந்தைகள், பிரம்மாவினுடைய வம்சம்னா கண்டிப்பாக தூய்மையாக ஆகணும், அதுக்கு உறுதி எடுக்கணுங்கிற. இனிமையான பாபா, சொர்க்கத்திற்கு என்னை அதிபதியாக்கும் பாபா, நான் உங்களுடையவனாக இருக்கின்றேன், கடைசி வரை உங்களுடையவனாகவே இருப்பேன். இப்படிப்பட்ட தந்தையை அல்லது மணமகனை கைவிட்டு விட்டீர்கள் என்றால் மகாராஜா மகாராணியாக ஆக முடியாது. அதனால் அப்படி உள்ளுக்குள்ள உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள்ங்கிறார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, உண்மையான இறை தொண்டராகி பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குவதில் தந்தைக்கு தூய்மையின் உதவியை அளிக்க வேண்டும். ஆன்மீக சமூக சேவகனாக ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, எந்த ஒரு விதமான கேள்வியிலும் குழம்பி படிப்பை விட்டுவிடக்கூடாது. கேள்விகளை விட்டு தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். வரதானம், எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி அனைவருக்கும் தன்னுடையவர் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆக வேண்டும். எவ்வாறு அனைவரின் மனதிலும் என்னுடைய பாபா என்று வெளிப்படுகிறதோ அவ்வாறு அனைவரின் மனதிலும் இவர் என்னுடையவர், எல்லையற்ற சகோதரர் அல்லது சகோதரி, தீதி தாதி என்று வெளிப்பட வேண்டும். என்னுடைய சகோதரி, என்னுடைய சகோதரன், என்னுடைய தாதி அப்படின்னு வெளிப்படணும். என்னுடையவராக மற்றவங்க நம்மளை நினைக்கணும். எங்கு வேண்டுமென்றாலும் இருக்கலாம், ஆனால் எல்லையற்ற சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். எங்கே ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, ஆனால் எல்லாருக்கும் சேவை செய்கிறதுக்கு நிமித்தமாக இருக்கீங்க.
எல்லைக்குட்பட்டதிலிருந்து விலகி இருந்து எல்லையற்ற பாவனை, எல்லையற்ற சிரேஷ்ட விருப்பம் வைப்பது, இதுதான் தந்தையை பின்பற்றுவதாகும். எப்படி எல்லாரும் என்னுடைய பாபான்னு சொல்கிறாங்களோ அதே போல் எல்லையற்ற உணர்வு, எல்லாரும் என்னுடையவர்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ எல்லாருக்குமே சேவை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடலாம். இப்பொழுது இதனை நடைமுறையில் அனுபவம் செய்யுங்கள் மற்றும் சேவியுங்கள். இப்போ நீங்கள் எல்லைக்குட்பட்டதுலேருந்து விலகணும். இது என்னோட இடம், இது என்னோட சகோதரன் சகோதரிகள், என்னுடைய பிராமண பரிவான இந்த ஊர் மட்டும்தான், அப்படி கிடையாது. ஸோ எல்லையற்ற பாவனை, எங்கே யார் இருந்தாலும் சரி அனைவருமே ஒரு சிவபாபாவோட குழந்தைங்க, எல்லாருமே என்னுடைய சகோதரன் சகோதரிகள், எல்லாருக்குமே நான் சகயோகம் கொடுக்கறதுக்கு நிமித்தமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது மற்றவங்களும் உங்களை என்னுடையவர்கள்னு ஃபீல் பண்ணுவாங்க. அனுபவியான முதுமையானவர்களாக ஆகி எப்படி பிதாஜி பெரியப்பா என்று அவர்களை கூறுகிறார்களோ அதே போல் எல்லையற்ற அனுபவிகளாக இருந்து அனைவரையும் தன்னுடையவர்கள் என்று உணர வைக்கக்கூடியவர்களாக இருங்கள். எப்படி வயதானவர்களை பிதாஜி பெரியப்பா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதே போல் தான் உங்களை பார்க்கும்போது மற்றவர்களுக்கும் அந்த எல்லையற்ற ஒரு அனுபவம் என்பது இருக்கணும். எல்லாருமே உங்களை பார்க்கும்போது இவங்க என்னுடையவர் என்ற உணர்வோடு பார்க்கணுங்கிறார். ஸ்லோகன்: விடுபட்ட ஸ்திதியின் மூலம் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கர்மா என்ற கிளையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். இல்லை, இது என்னோட பொறுப்பு, என்னோட வேலை, என்னோட காரியம் அப்படின்னு எந்த ஒரு பந்தனத்துலேயும் நீங்கள் மாட்டாமல் இருக்க முடியும். எப்போ நீங்கள் எல்லாத்தையுமே விடுபட்ட ஒரு நிலை, பற்றற்ற நிலையில் பறக்கும் கலையில் இருந்து செய்கிறீங்களோ. அச்சா. ஓம் சாந்தி.